ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல், ஜியோ, வோடாஃபோன் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரீசார்ஜ் பிளானில் ரேட்டை வந்து குறைச்சிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராய் வந்து அதிரடியாக டிசம்பர் 2024 உத்தரவிட்டிருந்தாங்க. அதாவது டேட்டா பேக் யூஸ் பண்ணாதவங்களுக்கு ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா கால் மற்றும் எஸ்எம்எஸ் போதுமான அளவுக்கு இருக்கக்கூடிய ரீசார்ஜ் திட்டங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணி ஒன்லி கால் மட்டும் பேசுகிறதுக்கான டீட்டெயில்ஸை கொடுங்க, அந்த ரீசார்ஜ் டேரிஃபை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஏர்டெல், ஜியோ, வோடாஃபோன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த 2025 ஜனவரி 24 அப்புறம் அதுக்கான பிளான் டேரிஃபை வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் இதில் என்ன சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னா ரேட்டெல்லாம் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, பிளான்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது பழைய ரீசார்ஜ் திட்டத்தோட கம்பேர் பண்ணும்போது என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா தரமான சம்பவத்தை 3 சிம் கம்பெனியும் பண்ணி வச்சுருக்காங்க. ட்ராய் வந்து ஒரு உத்தரவிட்டிருந்தாங்க, அதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு பிளான் எல்லாமே நல்லா வரப்போகுது, மக்களுக்கு யூஸ் ஆகும், மிடில் கிளாஸ் எல்லாத்துக்குமே அப்படின்னு நினச்சா இவங்க அதை விட ஒரு தரமான சம்பவத்தை ட்ராய்க்கே பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒவ்வொரு சிம் கம்பெனியும் எவ்வளோ ரேட்டை வந்து குறைச்சிருக்காங்க, என்ன நியூ பிளான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிடுறேன். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளான் எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லை வேஸ்ட்டாக போச்சா அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஏர்டெல், ஜியோ மற்றும் விஐ வாய்ஸ் மற்றும் திட்டங்கள் உண்மையில் மலிவு இல்லை, அதாவது ரேட்டு கம்மி இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாரத் ஏர்டெல் நிறுவனமும் இதே போன்ற செயலை செய்துள்ளது. ஏர்டெல் கம்பெனியும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. 84 நாட்களுக்கு 6 GB டேட்டா, வரம்பற்ற அழைப்பு மற்றும் 100 SMS நாள் ஒன்றுக்கு அப்படிங்கிற அடிப்படையில் இருந்துச்சு. இது கூட வந்து பார்த்திங்கன்னா ரேட் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஓல்டு பிளான். 509 ரூபாய்க்கு திட்டத்தை ஏர்டெல் வந்து நீக்கியிருக்காங்க. ஆல்ரெடி 509 ரூபாய்க்கு இருந்த இந்த திட்டத்தை வந்து நீக்கியிருக்காங்க. அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா 84 நாட்களுக்கு வரம்பற்ற அழைப்பு மற்றும் 900 SMS வழங்கும் திட்டத்தை ரூ 469க்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது 84 நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட் கால்ஸு, 100 SMS, அது போக 6 GB டேட்டா இருந்துச்சு. இதை வந்து ரிவைஸ் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 469 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன பண்ணிக்கலாம்னா 900 SMS அன்லிமிட்டெட் கால் பேசிக்கலாம், இந்த 6 GB நெட்டு மட்டும் கிடைக்காது. இதை வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ரேட்டு எவ்வளோ குறைச்சிருக்காங்க தெரியுமா? 40 ரூபா. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது, எல்லா சிம் கம்பெனிஸ் பற்றியும். அப்போது பாரத் ஏர்டெல், ரிலையன்ஸ் ஜியோ மற்றும் வோடாஃபோன் ஐடியா ஆகியவை சமீபத்தில் புதிய குரல் மற்றும் SMS மற்றும் ப்ரீபெய்டு திட்டங்களை கொண்டு வந்தன. ட்ராய் தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு இந்த திட்டத்தை கொண்டு வர உத்தரவிட்டது. ட்ராய் தான் வந்து இந்த ஒரு அறிவிப்பை வந்து உத்தரவாக பிறப்பிச்சிருந்தாங்க எல்லா சிம் கம்பெனிக்கும். அது எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும், டிசம்பர்லேயே இதை சொல்லிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தங்கள் சிம்மை செயலில் வைத்திருப்பதற்கு மலிவு விலையில் விருப்பங்களை பெறலாம் என்பதே ஆர்டரின் பின்னணியில் உள்ள யோசனை. அதாவது என்னென்னா ஒன்லி கால் மட்டும் பேசுகிறவங்களுக்கு ரேட்டு கம்மியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உத்தரவை வந்து பிறப்பிச்சிருந்தாங்க. அப்போது SMS மற்றும் குரல் மற்றும் திட்டங்கள் இல்லை. அதில் மெயினாக என்ன நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னா இதனால் சிம்மை செயலில் வைத்திருக்கக்கூட பயனர்கள் டேட்டா திட்டங்களுக்கு ரீசார்ஜ் செய்ய வேண்டியிருந்தது. மெயின் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து SMS மட்டும் கால் மட்டும் பேசுகிறீங்க, SMS கால் இது மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து காம்போ பேக்காக கம்பல்சரி நெட்டு இருக்கக்கூடிய ரீசார்ஜ் பிளானை தான் போட்டிருந்தோம். பேசிக் பிளான் உங்களுக்கே தெரியும் 250, 300 இந்த மாதிரி இருந்துச்சு. இப்படி இருக்க சமயத்தில் வாய்ஸ் மற்றும் SMS பேக்குகள் வாடிக்கையாளர்களுக்கு இந்த சிக்கலை தீர்த்துள்ளன. ஆனால் இந்த திட்டங்களின் வரியில் நிகர விலை நுகர்வோருக்கு முன்பை விட மோசமாக உள்ளது எப்படி என்பதை புரிந்து கொள்ளும். அதாவது இப்போ ஆல்ரெடி இருந்த பிளானை விட இது கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, டேட்டா ரெடியூஸ் பண்ணாமே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்க வச்சுட்டாங்க. அது எதனால அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஏர்டெல் சொல்லியிருந்தேன், அதோட ஃபுல் டீட்டெயில்ஸையும் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் பாருங்கள். அதாவது தனியார் இந்திய தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் புதிய குரல் மற்றும் SMS பேக்குகளை கொண்டு வந்தன, ஆனால் அவற்றின் பழைய மதிப்பு திட்டங்களை விலையைப் போலவே உள்ளன. உதாரணமாக சமீபத்தில் நீக்கப்பட்ட ஜியோவின் ரூபாய் 1899 திட்டத்தை பார்ப்போம். இது 336 நாட்கள் செல்லுபடியாகும், 24 GB டேட்டா மற்றும் 3600 SMS உடன் வரம்பற்ற அழைப்பு ஆகியவற்றை வழங்குகிறது. இப்போது இந்த திட்டத்துக்கு பதிலாக ஜியோ 1748 திட்டத்தை வழங்குகிறது. அதாவது 1899 ரூபாய்க்கு பதிலாக 1748 ரூபா திட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இது டேட்டாவை இணைக்காது, டேட்டா வந்து கிடையாது, நெட் பேக் கிடையாது. மேலும் வரம்பற்ற குரல் அழைப்பு மற்றும் 336 நாட்களுக்கு 3600 SMS வந்து கொடுக்குறாங்க. இப்போ ரேட் டிஃப்ரெண்ட் நீங்களே பார்த்துக்கோங்க. 1899 ரூபாய்க்கு 24 GB டேட்டா 336 நாளைக்கு இருந்துச்சு. இப்போ டேட்டா கிடையாது, 1748 ரூபா
அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3600 எஸ்எம்எஸ் அன்லிமிட்டெட் கால் இதை மட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் எவ்வளோ ரேட் டிஃப்ரெண்ட் வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ நான் டீப்பாக சொல்கிறேன் பாருங்கள். 1899 ரூபா திட்டத்தில் சிம்மை செயலில் வைத்திருப்பதற்காக சராசரி தினசரி செலவு, அதாவது நீங்கள் வந்து சிம்மை ஆக்டிவாக வச்சுருக்கணுன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் அந்த சிம்முக்காக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ரூபா 65 காசு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு உங்களோட சிம்மை ஆக்டிவில் வச்சுக்கிறதுக்கு 5 ரூபா 65 காசு வந்து நீங்கள் செலவு பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது மேலும் பயனர்களுக்கு 24 ஜிபி டேட்டாவும் கிடைத்தது. இருப்பினும் ரூ 1748 திட்டத்தில் சராசரி தினசரி செலவு 5.20 குறைகிறது மற்றும் தரவு அகற்றப்பட்டது. எனவே அடிப்படையில் ஜியோ தரவை அகற்றியுள்ளது. மேலும் சிம்மை செயலில் வைத்திருப்பதற்கான விலை கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்குது. இதுக்கு டிஃப்ரெண்ட் நீங்களே பாருங்கள். இதுக்கு வந்து புதுசாக கொண்டு வந்த பிளானுக்கு ஒரு நாளைக்கு 5 ரூபா 20 காசு செலவு பண்ணணும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா 65 காசு செலவு பண்ணிருந்தோம். இதில் பெரிய டிஃப்ரெண்ட் என்ன இருக்குது? வெறும் 40 பைசா வேரியேஷன் தான். ஓகேங்களா? இதுதான் வந்து ட்ராய் உத்தரவிட்டு இவங்க பண்ணக்கூடிய ரீசார்ஜ் ரெடியூஸ்டு பிளான்ஸ். இதில் எவ்வளோ வித்தியாசம் வந்திருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அடுத்து நம்மால் பாரதி ஏர்டெல் இதை வந்து ஏர்டெல் அதோட ஃபுல் நேம் வந்து அப்படி சொல்லுவாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன சம்பவம் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, பாரத் ஏர்டெல் நிறுவனமும் இதே போன்ற செயலை செய்துள்ளது. அதாவது 84 நாட்களுக்கு 6 ஜிபி டேட்டா, வரம்பற்ற அழைப்பு மற்றும் 100 எஸ்எம்எஸ் நாளொன்றுக்கு ஆகியவற்றுடன் வந்த ரூ 509 திட்டத்தை ஏர்டெல் நீக்கியிருக்காங்க. இது ஆல்ரெடி நான் சொன்னேன். அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா 84 நாட்களுக்கு வரம்பற்ற அழைப்பு மற்றும் 900 எஸ்எம்எஸ் வழங்கும் ரூ 469 திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. ரூ 509 திட்டத்தை பயன்படுவதற்கான சராசரி தினசரி செலவு இதில் வந்து எவ்வளோ வேரியேஷன் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். பர் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா 6 ரூபா 0.5 6 ரூபா 5 பைசா அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 469 ரூபாய்க்கு வந்து அதை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்களே, அதில் வந்து 5 ரூபா 58 பைசா அப்படிங்கிற மாதிரி ஒரு நாளொன்றுக்கான நீங்கள் சிம்மை ஆக்டிவில் வச்சுருக்கிறதுக்கான செலவு வந்து வருது. இதை வந்து நீங்கள் என்ன பிளானில் போடுறீங்க, 84 நாளில் பிளானில் போட்டிங்கன்னா 5 ரூபா 58 பைசா வரும். ஓகேங்களா? எனவே இங்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதற்கு பதிலாக டேட்டாவுடன் கூடிய திட்டத்தை நீங்கள் விரும்பினால் நீங்கள் 548 செலுத்த வேண்டும். ஏர்டெல் வழங்கும் 548 திட்டத்தில் வரம்பற்ற அழைப்பு, 90 எஸ்எம்எஸ் மற்றும் 84 நாட்களுக்கு 7 ஜிபி டேட்டா வழங்குறாங்க. அதாவது ஆல்ரெடி இருந்த 509 ரூபா திட்டத்தை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கு பதிலாக 469 ரூபா நியூ பிளானை கொண்டு வந்துட்டாங்க. இப்போது இந்த 6 ஜிபி டேட்டாவுக்கு பதிலாக 7 ஜிபி டேட்டா ஒன்று கொடுத்து அதுக்கு நியூ பிளானாக 548 ரூபான்னு போட்டிருக்காங்க. இதுக்கு இந்த 509 ரூபா பிளானே இருந்திருக்கலாம். இந்த 6 ஜிபி டேட்டா வச்சு என்ன பண்ண போகிறோம்? இந்த 469 ரூபா வெறும் 40 ரூபாய்க்கு குறைச்சி என்ன பண்ண போகிறோம்? நாங்கள் எதிர்பார்த்தது வேறு, இவங்க பண்ணி வச்சுருக்கிறது வேறு. ஓகேவா? அடுத்து நம்ம வோடாஃபோனையும் பார்த்துடலாம். ஓகேவா? வோடாஃபோன் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா 1460 ரூபா திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இதில் 270 நாட்கள் வந்து சேவை செல்லுபடியாகும். 100 எஸ்எம்எஸ் மற்றும் வரம்பற்ற அழைப்புகளுடன் வருகிறது. இந்த திட்டத்தை பயன்படுத்துவதற்கான சராசரி தினசரி செலவு பர் டே நீங்கள் வந்து இந்த 270 நாள் ரீசார்ஜ் பிளானை பண்ணும்போது 1460 ரூபா சொல்லியிருந்தேன். அது வந்து ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ரூபா 40 பைசா. ஓகேங்களா? ஏற்கனவே ரூ 1999 திட்டம் இருந்தது, அது இன்னும் கிடைக்கிறது. அதாவது இவங்க ஆல்ரெடி இருந்த பிளானை எதையுமே ரிமூவ் பண்ணல, புது பிளானை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மேலும் 365 நாட்கள் சேவை செல்லுபடியாகும் மற்றும் 100 எஸ்எம்எஸ் நாளொன்றுக்கு மற்றும் 24 ஜிபி டேட்டா மற்றும் வரம்பற்ற அழைப்புகளுடன் வருகிறது. ஓகேங்களா? இப்போது வோடாஃபோன் ஐடியாவிலிருந்து பார்த்தீங்கன்னா 1999 திட்டத்தை பயன்படுத்துவதற்கான சராசரி தினசரி செலவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ரூபா 47 பைசா ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து செலவு பண்ணணும் இந்த திட்டத்தை நீங்கள் போடும்போது. இது ரூ 1460 திட்டத்தை விட சற்று அதிகமாகும். ஓகேங்களா? எனவே தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் அடிப்படையில் டேட்டாவை நீக்கி விலையுடன் செல்லுபடியை குறைத்து இந்த திட்டத்தை பயன்படுத்துவதற்கான சராசரி தினசரி செலவை அப்படியே வைத்துள்ளன. இப்போ மெயினாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா 50 பைசா 47 பைசா 30 பைசா இந்த மாதிரி ஒரு நாளைக்கு வேரியேஷன் வந்திருக்கு. இதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேட் ரெடியூஸ் பண்ணதில் மொத்தமாக நம்ம கம்பேர் பண்ணும்போது 30 ரூபா 40 ரூபா அதிகபட்சம் 50 ரூபா இந்த மாதிரி வேரியேஷன் வந்திருக்கு. நீங்கள் வந்து வருஷத்துக்கு ஃபுல்லாக ரீசார்ஜ் பண்ணுறீங்க, 1 இயருக்கு ஃபுல்லாக ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா தான் கொஞ்சம் பல்காக வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. இதுவே மந்த்லி பேக்கு 84 நாள் பேக்கு இந்த மாதிரி எல்லாமே போட்டிங்கன்னா பெரிய டிஃப்ரெண்ட் எதுவுமே கிடையாது. 30 ரூபா 40 ரூபா இந்த மாதிரி தான் வேரியேஷன் வந்திருக்கு. அந்த 30 ரூபா 40 ரூபாயும் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காகனா 6 ஜிபிக்கு 30 ரூபா, அதாவது 7 ஜிபி போட்டிங்க அப்படின்னா
40 ரூபா இந்த மாதிரி வித்தியாசம் தான் இருந்துச்சு. அதுக்கு அந்த ரீசார்ஜ் பிளான் அப்படியே வச்சிருக்கலாமே. இதில் மெயினாக நம்ம வந்து என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, டேட்டாவை ரெடியூஸ் பண்ணும்போது ப்ரைஸ் வந்து ரொம்பவே ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பேசிக் ரீசார்ஜ் பிளான் எடுத்துக்குவோம், ஹை கேட்டகரி எல்லாமே விட்டுறலாம். 250 ரூபா 300 ரூபா ரீசார்ஜ் பண்ணால் தான் 28 டேஸ் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதை ஒரு 100 ரூபா 50 ரூபா குறைப்பாங்க, ஒரு 150 ரூபா 100 ரூபாய்க்கு வந்து கால் மட்டும் பேசுறதுக்கு ரீசார்ஜ் பிளானை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ட்ராய் உத்தரவிட்டிருந்தாங்களே. அப்போ வந்து நினச்சோம், அதுக்கு நம்ம வீடியோஸ் கூட போட்டிருந்தோம், இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண மாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்த்துருக்க சமயத்தில் 2025 24 திடீர்னு ஒரு அறிவிப்பு ஜியோவிலேருந்து வருது, ஏர்டெல்லேருந்து வருது, இந்த மாதிரி நியூ பிளானை கொடுத்துட்டோம், வாய்ஸ் ஒன்லி பிளான்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சரி கொடுத்துட்டாங்க, ப்ரைஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணும்போது ஆல்ரெடி இருக்க பிளானை வந்து ஒரு சிலதை தூக்கிட்டு நியூ பிளான் கொடுத்தாங்க. சரி அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா 6 GB 7 GB டேட்டா கொடுத்துருந்தாங்களே, அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 30 ரூபா 20 ரூபா 40 ரூபாய் மட்டும் ரெடியூஸ் பண்ணி நியூ பிளான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 30 ரூபா 20 ரூபாய்க்கு வந்து நாங்கள் எதுக்காக வந்து இந்த ரீசார்ஜ் பிளானை இவ்வளோ தூரம் எதிர்பார்த்தோம்? இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் வந்திருக்கவே தேவையில்லை. இந்த சேஞ்ச் வந்து டெஃபினட்டாக சொல்லணும்னா வேஸ்ட்டு. 30 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா ரீசார்ஜ் பண்ணி ஆல்ரெடி இருந்த பிளானவே நாங்கள் போட்டுட்டு யூஸ் பண்ணிட்டு போயிருப்போம். ஒரு 100 ரூபா ஒரு 50 ரூபா அட்லீஸ்ட் ஒரு 50 ரூபா மினிமம், மேக்ஸிமம் வந்து ஒரு 150 ரூபா 100 ரூபா இந்த மாதிரி ரெடியூஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஓகே, இதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஆனால் இது ட்ராய் சொன்ன உத்தரவு வந்து எல்லாத்துக்கும், ஏழை மக்கள்லேருந்து இந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணக்கூடிய கஷ்டத்தில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் திருப்பி ஒரு சம்பவம் பண்ணுற மாதிரி மக்களுக்கும் சரி, ட்ராய்க்கு வந்து இது பாதிப்பாக இல்லையான்னு தெரில. தமிழகம் மற்றும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு. வெறும் 30 ரூபா 20 ரூபாய் ரெடியூஸ் பண்ணி இந்த ஒரு ரீசார்ஜ் திட்டத்தை கொடுத்தது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரீசார்ஜ் திட்டங்களை தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய ரீசார்ஜ் பிளான்ஸை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்துலேயுமே பெரிய வித்தியாசம் ஒன்றுமே கிடையாது. இதுக்கு பழைய ரீசார்ஜாகவே கொடுத்துருக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரீசார்ஜ் பிளான்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. என்ன அப்படின்னா 10 ரூபா ரீசார்ஜ் பிளான், 20 ரூபா ரீசார்ஜ் பிளான் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. அது எல்லாமே இனிமேல் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சம்பவம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதையும் நான் உங்களுக்கு தெளிவாக டீட்டெயில்ஸாக வந்ததும் சொல்கிறேன். ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்கன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.